யோ ஹிடன் ஜெம்முங்க கோபி. எங்கடா வர்றது? பார்த்து சேஃபாக போயிட்டு வா, நல்லா படி. கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நின்றுருக்காராமா, அவர் வந்துட்டார் ஆல்ரெடி. நான் தான் லேட்டுங்க, ஏன்னா அவருக்கு பக்கம், எனக்கு கொஞ்சம் தூரம், நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஓ ஃபுல்லாக ஒன் வே பண்ணிட்டாங்களா? ஃபுல்லாக எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஜாலியாக 2 மாதம் விளையாடிட்டு சுற்றிட்டு இருந்தவங்கள பிடிச்சி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க. பாவம் பசங்க. நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு குட்டி பாப்பா அழுகாச்சி பிடிச்சிட்டு அழுவலுன்னு அழுகுது. கேபிஎன் ட்ராவல்ஸ் அக்கா கொஞ்சம் உரம் போய்க்குங்கக்கா. அதாவது கோபியில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கடை எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கோபியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கடை இருந்தால் எதாவது இருந்தால் சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸில். கோபியில் நவீன் ப்ரோ எங்கேயும் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு வெளியே வர்றதுக்கு வெளியவே நின்றுக்கிறேன்னாரு. இங்கே ப்ரோ இருக்கீங்க? இங்கே இருக்காரு ப்ரோ, போகலாம். ரூட் தெரியுமா ப்ரோ? எங்கேயாவது போய் சாப்பிட்டு போயிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆனமலை ரோடு, பொள்ளாச்சி டு ஆனமலை அந்த ரோடு தான் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கேயும் இருக்குங்க, சுற்றியுமே க்ரீனிஷா. அந்த 2 சைட்லையும் பாருங்கள், அந்த இது போட்டிருக்கானுங்க, புளிய மரம் இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அங்கே வந்து இன்னும் நல்லா இருக்கும். அந்த ரோடு நிறைய பேர் போயிருப்பீங்க, அந்த மாசாணியம்மன் கோயில் ரோடு. பாப்பா அது செம்மையாக இருக்குங்க அந்த ரோடு. பட் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கிட்டையும் அந்த மரம்லாம் அறுக்காமல் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. கொஞ்சம் பெருமையாக இருக்குது, நம்ம ஏரியா சைடில் மரம் அறுக்காமல் சைடில் வச்சுருக்காங்கன்னு. ஏன்னா அங்கே அத்தனை மரத்தை அறுத்து ஹைவேஸ் போட்டாங்க. பட் இந்த ரோடு இன்னும் எதுவும் பண்ணல, நல்லாயிருக்கு. இப்போ வியூவுக்கு நான் எதுவும் சொல்லலை, நீங்களே போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குது இந்த ரூட்டு. இந்த ரூட்டும் அந்த மலையும் பாருங்கள், தாறுமாறாக இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு இன்னும் 46 கிலோமீட்டருங்க பர்கூர். வாடே எங்கள் ஊருங்க அது. ஓ என்னையா சொல்கிறீங்க? இங்கே இவ்வளோ நாள் இந்த இடம் எங்கள் ஊரில் தான் இருந்தான்னு எனக்கே சத்தியமாக சந்தேகமாக இருக்குது. அப்பா பா பாப்பா யோ ஹிடன் ஜெம்முங்க கோபி. யோ என்னால் என் கண்ணை நம்ப முடியலைங்க. நான் வந்து இதெல்லாம் அதாவது இதுலேருந்து எடுத்துட்டா ஃபுல்லாகவே அதுமா ப்ரோ நிப்பாட்டிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்பாட் அப்படி. ப்ரோ என்ன ப்ரோ இது நம்ம ஊரா? அது நல்லா இருக்கு, நம்ம ஊரா அது? டேய் ஒரு 100-200 ஏக்கரான்னு நினைக்கிறேன், சுற்றியும் வயல் தான். அப்பா இப்போ நம்ம வந்து அந்தியூர் ரீச் ஆகிட்டோங்க. அந்தியூர்லேருந்து இன்னொரு 32 கிலோமீட்டருங்க மேலே பர்கூர். ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடணுங்க. பெட்ரோல் தான் அடிக்கல சுத்தமாக. இது ஏன் ரீசெட் ஆகுதுன்னே தெரியலைங்க. ஸோ பசங்க நிறைய பேர் வரதா இருந்தது பிளானு, பட் யாருமே கடைசியில் வரலின்னாங்க. அது நடக்கிறதா எப்போவுமே. ஸோ நானும் ப்ரோ மட்டும் கிளம்பிட்டோம் கடைசியில், வேறு வழி இல்லாமல். அடாடா கீழே அந்தியூர் மேலே வந்து எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக அப்படின்னு சொன்னார் ப்ரோ. ஆல்ரெடி போயிருக்காரு. எங்கடா வர்றது? ஏறிக்கோ. அந்த அண்ணாவோட ஏறிக்கோ, அந்த அண்ணாவோட ஏறிக்கோ, ஒரு திங்க ஏறிக்கோ. பார்த்துடுறா. டே வா தம்பி, நீ போய் ஏறிக்கோ, நீ ஏறிக்கோ வா. சரிடா. ஏன் தம்பி அவன் வரமாட்டேன்ட்டா? இங்கே தானா? சரி. ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? போறக்கு பிடிக்குதா காண்டா இருக்கா? ஆ போறக்கு பிடிச்சிருக்கா காண்டா இருக்காடா? ஏன் சிரிக்கிற?
அடிச்சிட்டாங்களா? யார் அது? பிடி சாரா? பிடி சார்னா அப்படித்தான் இருப்பாரு. இந்த ஸ்கூலா? இன்னும் போகணுமா? ஹை ஸ்கூலா? எத்தனாவது படிக்கிற? ஓ 7வது படிக்கிறியா? சரி சரி. 7th படிக்கிறியா நீ? என்னடா சொல்ற? வளர மாட்டேங்கிறியா? நாங்கள் நேராக பர்கூர் போகிறோம்டா. மெயின் ரோட் இங்கே நிறுத்துறதா? சரி ஓகே. இங்கே நிப்பாட்டுறதான் பசங்களை. ஆமாம் நேராக போகிறோம். பார்த்துருங்க. சரிடா பாய். சேஃபாக போ, நல்லா படி. சரிடா தங்கம் பாய். கேமராடா தங்கம், யூடியூபர்ஸ் நாங்கள். என் பேர் மோட்டோபு. ஆ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்டா விட்டுட்டே வரவாடா? உட்கார்றா. ஸ்கூலுக்கு வழி காட்டு, நானே விட்டு வரவா? புரியல. பலாப்பழம் என்னடா இவ்வளோ அடிக்க வச்சிருக்கானே உங்கள் ஊரில்? தம்பி ஓரம் போடா கோபால். பசங்களை ஸ்கூலில் விட்டு போயிடலாங்க. நாங்கள் தான் ஸ்கூலுக்கு போனதில்லை, பசங்களே ஊரில் ஸ்கூலில் கொண்டு விடுவோம். ஏன்டா தாங்க இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா? சரிடா. என்னடா பிடி இதெல்லாம் சாருங்களா? இதான் ஸ்கூலா? சரிடா தங்கம், பார்த்து சேஃபாக போயிட்டு வா. நல்லா படித்து பெரிய ஆளாகு. மெதுவாருங்க. சரிடா தங்கம் பாய். ஸோ நான் அதாவது பேக் டு ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் எங்களுக்கு வெளியே வருதுங்க. நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா காலில் விழுந்து அழுவேன், நீ ஸ்கூலுக்கு சேர்த்தாத, நான் போக மாட்டேன்னு. பட் அவனுக்கு ஜாலியாக ஸ்கூல் போகிறானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டே அடிச்சிட்டாங்களாம், பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ பாவங்க, அது பிடி சார் அப்படி தான் பண்ணுவாங்க. ட்ரெஸ் ஒழுங்காக போட்டு போகலையா, அப்படி போகலையா, இப்படி போகலையான்னு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு இது இல்லைங்க, ஜாலியாக அப்படியே போக வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு பர்கூர், மறுபடியும் பேக் டு பர்கூர், ஒரு 28 கிலோமீட்டர்ஸ். ஞாபகம் இருக்காங்க பாருங்க, நிறையா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 2 குஞ்சு தருவாங்க. இது இதெல்லாம் ஒரு 90s கிட்ஸ், இயர்லி 2K கிட்ஸ் தெரியுது. பூரா கோழி குஞ்சு குட்டியாக இருக்குது பாருங்க. ஒரு 5 ரூபாய் பாதி செத்து நான்லாம் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் பூரா செத்து எங்கள் அப்பாட்ட செருப்படி தின்னு. அதெல்லாம் ஒரு காலங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல, பட் அப்போல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஒரே செருப்படிகள் தான் அப்போல்லாம் எங்கள் அப்பாட்ட. அதுக்கு வந்து கரையான் பிடிச்சிட்டு வரங்கிற பேரில் ஊராக வீடாக போய் இந்த பாறை அதெல்லாம் தூக்கி அதுலேருந்து கரையான்லாம் கொண்டு வந்து வளர்த்துவேன். ஒன்று அந்த மூடி வைக்கிற கூடை வந்து மூடி செத்து போகும், இல்லைன்னா ஏதாவது அதே செத்து போயிடும். ஒன்று காக்கா தூக்கிட்டு போயிடும், ஏதாவது தூக்கிட்டு போய் செத்து போயிடும். இல்லை என்ன பண்ணுறதுங்க.